அனைவருக்கும் வணக்கம். ஆர்சிபி அணிக்கு என்னாச்சு? இந்த ஆர்சிபி அணியை கொஞ்சம் விமர்சனம் பண்ண தோணுது. காரணம், ஆர்சிபி அணி கேகேஆர் கல்கத்தா கூட நேற்றைக்கு தோற்று போய். இதற்கான காரணம் ஆர்சிபி அணிக்கு சரியான பேட்டிங் அமையாதது தான் காரணம். ஆர்சிபி அணியில் விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆர்சிபி அணியில் விளையாடுறாங்க. இப்படி விளையாடினா அப்புறம் எப்படி இங்கே கப் எடுப்பீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு உங்களை பதில் சொல்ல முடியுமா? அப்படித்தான் இருக்கு. இப்போ ஆர்சிபி அணிக்கு கடந்த மேட்சை வின் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் இருக்க வேண்டாமா? அதில் கோலி தன்னுடைய பங்குக்காக நல்ல ரன் அடித்தார். இதுலையும் 59 பந்துகளில் 83 ரன் அடிச்சிருக்கார் கோலி. வேறு யாருமே சரியாக விளையாட. ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா தினேஷ் கார்த்திக்கை முந்தி களத்தில் இறக்கணும். இல்லைன்னா ஆர்சிபி அணிக்கு விக்கெட் விழுந்துட்டு தான் இருக்கும். விக்கெட் விழாத அளவுக்கு தினேஷ் கார்த்திக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். அவரை ஃபினிக்ஸில் 2 ஓவர் 1 ஓவர் இறக்குறது என்னுடைய அபிப்பிராயத்தில் சொல்கிறேன். அது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கு. அவரால் சரியான ஒரு இன்னிங்ஸை கொடுக்க முடியாது. அதுலேயும் அவர் சரியான இன்னிங்ஸை கொடுக்குறாருன்னா அவரை இப்போ இருக்க ஆர்சிபி அணி வீரர்களை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திகை கொஞ்சம் முந்தி இறக்குறது நல்லது. அதாவது ஒரு 4வது விக்கெட்டுக்கு இறக்குறது நல்லது. ஓப்பனிங்கில் விராட் கோலி அருமையாக ஃபார்மில் விளையாடுறாரு. டூபிள்சி அவர் அவுட் ஆகி போயிடுறார். 2 மேட்சுக்கும் அவர் ஃபார்மில் இல்லை, அவுட் ஆகி போடுறாரு. சரி, ஓகே. அதனால் ஓப்பனிங் அவர் 2 பேருக்குள்ளே பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் 4வது விக்கெட் ஒன்றில் வேண்டாம். 4வது விக்கெட் ஆட்டி தினேஷ் கார்த்திகை களத்தில் இறக்குறது நல்லது. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சும்போது. செகண்ட் பேட்டிங் வேணும்னா தினேஷ் கார்த்திகை லாஸ்ட்டில் இறக்குறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். செகண்ட் பேட்டிங் மட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த மேட்சை வின் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது தினேஷ் கார்த்திகை லேட்டாக இறங்குறது நல்ல ஒரு விஷயம். இதில் பார்த்தா ஆர்சிபி அணியில் விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் விளையாடுறாங்க. கேகேஆரில் பாருங்கள், அடிபொலி 2வது இன்னிங்ஸை தொடங்கினாங்க. அதிரடியாக ரன்னை குமிச்சாங்க. பவர் பிளே ஓவரில் கூட அவங்க 70 ரன் மேலே டிக் பண்ணிட்டாங்க. இதுதான் மேட்சோடைய வெற்றி. கேகேஆர் விளையாட்டோட இது. அதில் நரேன் 22 பாலுக்கு 48 ரன் அடித்து அவுட் ஆகி போயிட்டார். அதன் பிறகு வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேயஸ் ஐயரும் 2 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதில் அந்த மேட்சுடைய ஒரு கிளியரான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இந்த மேட்சை ஆர்சிபி அணி தக்க வைக்க முடியாது. முக்கியமாக ஆர்சிபி அணிக்கு பவுலிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் இந்த மேட்சை கேகேஆர் அணி வின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறது கேகேஆர் அணி ஆர்பிசி அணியோட பெரிய ஒரு அணின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆர்பிசி அணியில் நல்ல பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க, யாரும் ஃபார்மில் இல்லை. பேட்டிங் பிடிச்சா தினேஷ் கார்த்திகை முந்து கொண்டு இறக்குறது நல்லது. அதை இறக்கு தான் ஆர்சிபி அணி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினேஷ் கார்த்திக்கும் பொறுமையாக இருந்து விளையாடி ரன்னை குமிச்சுறதுக்கும் நல்ல ரன் ரேட் கொண்டு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே முதல்ல செய்யுங்க. அப்போ தான் ஆர்பிசி அணி இந்த மேட்சில் 4வது அணியாட்டி உள்ளே போக முடியும். அப்படின்ட்டு ஆர்பிசி அணிக்கு நேற்றைக்கு 182 ரன் அடித்தும் அவங்களை எந்த நெருக்கடியும் கொடுக்க முடியாமல் தோல்வி விட்டது தான் முழுக்க பவுலிங்குடைய ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்சிபி அணி கேகேஆர் அணி பவுலிங்லையும் சரி, பேட்டிங்லையும் சரி, எல்லாமே கடைசி ஓவர்களில் ரன்னை கொடுக்கல. கேகேஆர் அணி எல்லாம் கச்சிதனமாக நல்ல விதமாக விளையாடி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும் கல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்கள் பவுலர்களும் தகுந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் சொதப்பினாலும் அதுக்கு பிறகு அவர் நிலைத்து நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்தார். இந்த மேட்ச்சு விறுவிறுப்பாக இருக்கு. ஆர்பிசி அணியில் நல்ல பிளேயர் இருக்காங்க. மேக்ஸ்வெல் இருக்காங்க, டூப்ளிஸ் இருக்காங்க, விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், பட்டிகர், இப்படி பெரும் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. ஆனால் 2 பேட்ஸ்மேன் மட்டும் விளையாடினா ஒரு டீம் எப்படிங்க செய்யணும்? அது வேறு. பவுலிங்கும் சரியில்லை. இதை கருத்தில் கொண்டு அடுத்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஆர்பிசி அணி நல்ல முயற்சி செய்யும். அப்புறமா இன்னொரு நெகிழ்வான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. கம்பீர் ரசிகர்களும் விராட் கோலி ரசிகர்களும் ஒற்றுமையான ஒரு மகிழ்ச்சியான தருணம் அங்கே நடந்திருக்கிறது. காரணம், விராட் கோலியும் கம்பீரும் கை கொடுத்து பேசியிருக்கிறார்கள். நல்ல விஷயம்.